வீடியோ பதிவில் போட்டித் தேர்வர்களுக்காக ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஜியாகிரஃபியிலிருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. இக்னியஸ் என்ற சொல்லின் பொருள். இக்னியஸ் அப்படின்னா நெருப்பு அப்படின்னு பொருள். அடுத்தது இக்னியஸ் என்ற சொல் எந்த மொழிச்சொல்? இக்னியஸ் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் மொழிச்சொல். சரிங்களா? இக்னியஸ் அப்படின்னா நெருப்பு, இது வந்து லத்தீன் மொழிச்சொல். அடுத்த கொஸ்டின், 2011 வரை உலகிலேயே மிக ஆழமான பகுதியாக இருக்குது பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கோலா சூப்பர் ஹோல். அந்த பகுதி தான் வந்து 2011 வரைக்கும் ஆழமான ஒரு பகுதி. அடுத்த கொஸ்டின், மெட்டபார்பிக் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா மெட்டபார்பிக் அப்படின்னா உருமாறுதல் என்ற பொருள். சரிங்களா? மெட்டபார்பிக் அப்படின்னா உருமாறுதல். அடுத்த கொஸ்டின், புவி நிகர்கோள்கள் அப்படின்னா புவி நிகர்கோள்கள்னு எதை சொல்கிறாங்கன்னா புதன், வெள்ளி, செவ்வாய். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தடிமனாக இருக்கிறதுனால புவி நிகர்கோள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? புவி நிகர்கோள்னால் இதெல்லாம் வந்து தடினமாக இருக்கிறதுனால புவி நிகர்கோள்னு சொல்கிறாங்க. புதன், வெள்ளி, செவ்வாய். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பாறைகளை குடைந்து உருவான நகரம் எதுனா ஜோர்டானில் உள்ள பெட்ரா நகரம் வந்து பாறைகளை குடைந்து உருவாக்கிய நகரம். அடுத்த கொஸ்டின், புவித்தட்டு பக்கவாட்டு நகர்விற்கு எடுத்துக்காட்டு. புவித்தட்டு பக்கவாட்டு நகர்விற்கு எடுத்துக்காட்டு என்னன்னா சான் ஆண்டர்ஸ் பிளவு. இதுதான் புவித்தட்டு வந்து பக்கவாட்டு நகர்விற்கு எடுத்துக்காட்டான ஒன்று என்னென்னா சான் ஆண்டர்ஸ் பிளவு. அடுத்த கொஸ்டின், கேடைய எரிமலைக்கு எடுத்துக்காட்டு எதுன்னா மௌனோலோவா, ஹவாய் தீவு. கேடைய எரிமலைக்கு எடுத்துக்காட்டுனா மௌனோலோவா மற்றும் ஹவாய் தீவில் ஹவாய் தீவு. இது கேடைய எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செயலிழந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு எதுனா கிளிமஞ்சரோ, டான்சானியா. சரிங்களா? கிளிமஞ்சரோ, டான்சானியா செயலிழந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு எதுனா பியூஜி எரிமலை, ஜப்பானில் இருக்கக்கூடிய பியூஜி எரிமலை தான் வந்து உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? இது வந்து ஜியாகிரஃபியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஆன்சர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.